வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான அதாவது இந்த தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் உங்களுக்கு கட்டணமும் கிடையாது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இன்கம் டேக்ஸ் hyderabad.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14/3/2025 அன்னைக்கு 11:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான 12 நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் மானிட்டரேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ, என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி கிரேட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோக்காக 2 வேக்கன்சி இருக்குது. அண்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் டிஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 26 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். இந்த 3 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேக்கன்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இதில் 3 விதமான பதவிகளை மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த பொசிஷன்ஸ்க்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டும் அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெனோகிராஃபி கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோ அண்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெனோகிராஃபி கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோக்காக நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், வேறு எந்த விதமான ரிக்குவயர்மெண்ட்டு கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் டிஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 விதமான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான
கேமு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 17 விதமான விளையாட்டு வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து மெயிலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெயிலுக்கு 41 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு வந்து 15 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து என்னென்ன இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட்டு ஆர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அண்ட் மெடல்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, இங்கே காலேஜ் இன்டர்ன்ஷிப்பு மேட்ச் நடந்திருந்தாலும் சரி, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் கேம் அண்டு இன்டர்நேஷ்னல் அண்டு இன்டர் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஸ்கூல் லெவல்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சொல்ல இந்தியன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் விளையாடிருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 5 இந்த ஃபார்ம் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5/4/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாஃப் ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும். அண்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த இதை மற்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த டைமும் வந்து விட்டது கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 10th +2 டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூல் லெவல் இருந்தாலும் சரி, ஜோனல் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேலை கிடைக்கிது கிடைக்காம போது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அப்ளை வந்து பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி போனாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிளான பேஜ் தான். இதில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து தயாராக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் இருந்தாலும் சரி. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.